புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக காயமடைந்த இரண்டு தரப்பு மக்களையும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவதை சந்தித்து ஆறுதல் கூறிய சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். மருத்துவமனையில் தற்போது எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களின் நிலை என்ன? மேலும் அமைச்சர் ரகுபதி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு சமூகத்தினிடையே நேற்று இரவு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஒரு வீடு எரிக்கப்பட்டது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டன. ஒரு அரசு பேருந்து கண்ணாடியானது உடைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 14 பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்று காலை அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி என்ன நடந்தது என்பது குறித்து அவர் கேட்டறிந்தார். இதன் பின்னர் அவர்களிடம் அமைச்சர் ரகுபதி கூறுகையில் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் தண்டனை வழங்கப்படும் என்று உறுதியளித்து சென்றார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.